திமுகவினுடைய அரசு தோற்பதற்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது அரசு ஊழியர்களுடைய ஒரு எதிர்ப்பு அப்படின்னு. ஏன்னா நம்ம வாக்கு எண்ணிக்கை காலையில தபால் ஓட்டுலயே முதல் முறையா வரலாற்றுலயே எப்பவுமே திமுக தான் வரும். தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமா தபால் ஓட்டுல முந்திரப்ப அரசு ஊழியர்கள் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அப்படின்னு அரசு ஊழியர்களுக்கான சில சலுகைகள்லாம் முதல்வர் அறிவித்தார். ஆசிரியர் போராட்டம் எத்தனை வருஷம் போராட்டம், எவ்வளவு வருஷமா போராடி அந்த ஆசிரியர்களை கைது பண்ணி ஒரு ஆசிரியர் கையை உடைச்சாங்க. கைது பண்ண கடைசி கட்டத்தில் தேர்தலுக்கு முன்னாடி கூட ஆசிரியர் போராட்டங்கள் கொண்டு போய் எல்லாத்துலையும் அடைச்சு ஒரு ஆசிரியர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அங்க இருந்ததை இது பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டார் பொழுது அப்ப நீண்ட நெடிய போராட்டம். அப்போ ஆசிரியருடைய போராட்டத்திற்கு சொல்லாமலேயே இன்னைக்கு வந்த உடனே டக்குன்னு செஞ்சார் பாருங்க. ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் ஒவ்வொன்றும் உற்று நோக்கிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லி உருட்டினாங்கல்ல, என்டையராக தெரியும் தமிழ்நாட்டில் எது என்ன நடக்குது, என்னென்ன பண்ணணுன்ட்டு. ஆசிரியர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விடிவால் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் பாருங்கள். தளபதி அவர்கள் இன்னைக்கு சர்ப்ரைஸாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் என்டையர் தமிழ்நாடுமே அப்படியே ஆடி போயிடும்ப்பா, இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்கள் பார்க்க காத்திருந்தோம். ஏன்னா கக்கன் ஆட்சியை, காமராஜர் ஆட்சியை பல பேர் பார்த்தது கிடையாதுன்னும் பொழுது அப்படி ஒரு நபர் இனிமேட்டு மீண்டும் பிறந்து வந்தால்தான் இப்படி ஒரு ஆட்சி நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல கக்கராகவும் காமராஜராகவும் எம்ஜிஆராகவும் இல்லாமல் இவர் புதிய விஜய், ஒரு புதிய முதலமைச்சர், ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கி யாரும் பார்க்காத ஒரு ஆட்சியை கொடுக்குறாரு. அடுத்த தலைமுறைகள் பிறக்க போகிற பிள்ளைகளும் சரி, பிறந்த பிள்ளைகளும் சரி, ஒரு சரியான முதல்வருக்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோடையும் ஒரு மகிழ்ச்சியோடையும். ஏன்னா காவல்துறை சொன்னதானே, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நினச்சி எங்களுக்கு பயமாக இருக்குது, யார் காவல்துறை சொல்கிறது. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பதிவு செய்யறதை நம்ம பார்க்குறோம் பொழுது. ஏன்னா என்கிட்ட பர்சனலாக சொன்னதை சொல்கிறேன், அவங்க வேலை ஊடகத்தில் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நான் அரசு பொறுப்பில் இருக்கிறனால சொல்ல முடியாது. நான் பதவியேற்பு விழாவுக்கு போயிட்டு வந்தேன்ல, அதில் நடந்ததே சொல்கிறேனே, அதை யாருன்னு சொல்ல தேவையில்லை. உயர் காவல் அதிகாரி பதவியேற்பு விழா முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போதே அவர் என்கிட்ட கேட்டது, என்ன சார் சந்தோஷமா அப்படின்னாரு. நான் ஏன் சார் அந்த சந்தோஷம் உங்கள்கிட்ட தானே தெரியுது, உங்கள் முகத்துலேருந்து தானே இருக்குது அப்படின்னு சொன்னார். உடைய காமிச்சிட்டு அப்படி நாங்கள் வெளிப்படையாக பேச முடியாது சார் ஏதும் அப்படின்ட்டு. அப்போது என்டையராக பாருங்களேன், காவல்துறையிலேருந்து அத்தனை பொதுமக்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த மாற்றம்ன்றது.